ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கணும். அதே மிக்சியில் ஒரு 4 பட்டை, ஒரு 6 7 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு ஜாதி பூ துண்டு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 கீத்து தேங்காய், கொஞ்சம் மிளகு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நேக அரைச்சிக்கிட்டு அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை போட்டு அது கூட கருவேப்பிலை போட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சது அதையே எடுத்து போட்டு எண்ணெயில் நல்ல பொன்னிறவில் வணக்கி அது கூடவே அது வணங்கிறதுக்குள்ளே 4 தக்காளி பழம், பெரிய வெங்காயம் 2 அதையும் அறுத்து அதில் போட்டு நல்லா வணங்கினோடனே இஞ்சி பேஸ்ட் பூண்டு 2 ஸ்பூன் அதை நல்லா பச்சை வாசம் போட்டோடனே 4 தக்காளி பழம் சின்னதாக இருந்ததுனால 4 இல்லைன்னா 3 போட்டிருந்தா போதும். அதை நல்லா ஒன்று சேர நல்லா வணக்கி விட்டு கொத்தமல்லி தழை அது கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா ஒன்று சேர நல்லா வணக்கி விட்டு மட்டன் 1/2 கிலோ கழுவி வச்சது அதையும் எடுத்து போட்டு நல்லா வணங்குற வரலும் நல்லா வணக்கி விட்டு வணங்கினப்போ அது கூடவே தேவைக்கேற்ப உப்பு நல்லா வணங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பட்டை லவங்கம் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஊற்றி அது கூட ஜார் கழுவுன தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 3 சவுண்டு விட்டு எடுத்த உடனே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா மட்டன் குழம்பு ரெடி.